Praise the Lord. Hallelujah. சியோன் லெந்துகால வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் யோபு புஸ்தகத்தில் காணப்படுகிறதான சிலுவையின் நிழலை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பழைய ஏற்பாட்டு புத்தகங்களிலே இதோ மோசே மற்றும் தீர்க்கதரிசிகள் எழுதினதான வேத வாக்கியங்களிலே இயேசு கிறிஸ்துவை குறித்ததான காரியங்கள் காண்பிக்கப்படுகிறதை அருள்நாதர் கிறிஸ்துவானவர் நமக்கு தெரிவித்தார். ஆம், இயேசு கிறிஸ்துவனுடைய முக்கிய வருகை நோக்கம் சிலுவையில் நமக்கு ரட்சிப்பு உண்டு பண்ணும்படியாக. அந்த சிலுவையின் நிழல் இந்த யோபுவின் புஸ்தகத்திலே 42வது அதிகாரம் 7 காளைகளையும் ஆட்டுக்கடாக்களையும் எடுத்துக்கொண்டு யோபு இடத்திற்கு போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலியை செலுத்துங்கள், ஏனென்று சொன்னால் தேவ கோபாக்கினை யோபுவினுடைய சிநேகிதர் மேல் மூண்டிருக்கிறது. தேவ கோபாக்கினிலிருந்து தப்பும்படி, அதோடு கூட யோபுவும் சிறையிருப்பிலிருந்து மீட்டுக் கொள்ளப்படும்படி ஆண்டவராகிய தேவன் விரும்புகிற காரியம். ஆம், அங்கே ஒரு பலி செலுத்த வேண்டும், சர்வாங்க தகன பலி. அதே போலவே கிறிஸ்துநாதவர் சிலுவையிலே நமக்காக சர்வாங்க தகன பலியாக ஒரு ஆட்டுக்குட்டியின் வெளியேறப்பட்ட ரத்தத்தால் மீட்கப்படும்படி தன்னையே ஒரு ஆட்டுக்குட்டியாக அவர் கொண்டு சிலுவையிலே நமக்காக கிருபாதார வழியாக ஒப்புக் கொடுத்திருந்தார். ஆம், அதிலிருந்து நாம் தேவ கோபாக்கினைக்கு நீங்களாக்கி நாம் மீட்டுக்கொள்ள முடியும். நாம் சிறையிருப்பிலிருந்து மீட்டுக் கொள்ள முடியும். அடிமையின் ரூபம் எடுத்து அவர் நமக்காக மனுஷ சாயலானார். ஆம், தேவ சாயல் நாம் இழந்தபடியினாலே பாவத்தின் காரணமாக தேவ சாயல் இருந்தபடி அவர் மனுஷ சாயலானார். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்க தேவ ஆட்டுக்குட்டியாக ஒப்புக் கொடுத்தார். உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்திலே அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவது. யோபுவுக்கு இருந்த நம்பிக்கை, விசுவாசம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளிலே பூமியில் வந்து நிற்பதை நான் பார்ப்பேன் என்று சொல்லி, அந்நிய கண்கள் அல்ல என் கண்களையே நான் பார்க்கும் என்று சொல்லி யோபுவுக்கு இருந்த விசுவாசம். அந்த விசுவாசத்தை மூலமாக அவர் தாமே ஆண்டவரை மீட்பராக அவர் கண்டுகொண்டார். ஆம், அவர்கள் அந்த யோபுவின் சிநேகிதர்கள் தேவவணக்கத்தை சொன்னபடியே சென்று சர்வாங்க தகன பலியை ஒப்புக் கொடுத்தார்கள். பலியை ஏற்றுக்கொண்ட தேவன் இதோ யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டு செல்லும் போது அவன் சிறையிருப்பை மாற்றினார் என்று சொல்லி வேத வசனம் சொல்கிறது. சிறையிருப்பு மாறும். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஆம், அதற்காகவே அருள்நாதர் கிறிஸ்துநாதர் நமக்காக சிலுவையிலே தம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆம், சிறையிருப்பை திரும்பும் போது சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை அவர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று சொல்லி வாக்கு தத்துவத்தை ஆண்டவராகிய தேவன் செப்பனியா 3:20 நமக்காக கொடுத்திருக்கிறார். சத்ருவானவன் எந்த சிறையிருப்பில் நம்ம வைத்தாலும் சரி, சிறையிருப்பிலிருந்து மீட்டுக்கொள்ள தேவனுடைய கிருபை நம்மை தாங்கும். அவருடைய ரத்தம் நம்மை மீட்டுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலை, ஆம், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தல், கர்த்தருடைய நாளில் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யும்படி ஆண்டவரை கிறிஸ்துவான உலகத்தில் கடந்து வருவதை எசாயா தீர்க்கதரிசனமாக சொல்லி இருந்தார். ஆம், அவர் தாமே நம்மை சிறையிருப்பை மாற்றுகிறவர்.
உங்களை உயர்ந்து ஆராய்ந்து சோதியுங்கள். சிலுவை என்ற இளைய சிலுவை நிலையிலே நீங்கள் வந்திருக்கிற நீங்கள் உங்களையே ஆராய்ந்து பாருங்கள், சிறையிருப்பவர் மாற்றுவார் என்று சொல்லி செப்பனியா 2ஆம் அதிகாரம் 2-7வது வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆமோஸ் 9ஆம் அதிகாரத்திலே ஜனமாய் இஸ்ரவேலை திருப்பும் போது அவர் பாலான் நகரங்கள் எல்லாம் கட்டி திராட்சை தோட்டங்களை நாட்டி பலரசத்தை கொடுத்து தோட்டங்கள் தங்க புசிப்பார்கள் என்ற ஆசீர்வாதத்தை ஆண்டவராகிய தேவன் கொடுத்திருக்கிறார். சியோனின் சிறையிருப்பை திருப்பும்போது சொப்பனம் காண்பில் போயிருந்தோம் என்று சங்கீதக்காரர் எழுதுகிறார். அவர் சிறையிருப்பை திருப்புகிற தேவன். கத்திரபரசனாவது மகிமை உண்டாவதாக. அதற்காக அவர் கிரயத்தை செலுத்தி இருக்கிறார். தூசி விட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு, சிறைப்பட்டுவான சீயோன் குமாரத்தையே உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு என்று ஏசாயா தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். கத்திரபரசனாவது மகிமை உண்டாவதாக. சியோனிலே சிறையிருப்பு திரும்பும், நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்ப இரட்டிப்பான நன்மைகளை தருவேன், இன்றைக்கே தருவேன் சொல்கிறவர். அப்படியான ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.